நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் என்பது என்ன தெரியுங்களா? விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பங்களா இருக்கணும். நான் வேதத்தை படித்து கொண்டிருந்த பொழுது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல படிக்கிறோம், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. அப்போ யார் யாரு துன்பத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஜெபிக்கும் போது அவங்க துன்பங்கள் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே துன்பத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஏசப்பா, யார் யார் துன்பத்தில் இருக்காங்களோ, யார் யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் யார் அதாவது வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிறாங்களோ, துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறாங்களோ, அவர்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா தேவை? ஜெபம் தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஆமென். நல்லா சாப்பிடணும்னு பைபிள்ல சொல்லியிருக்கா? என்ன சொல்லியிருக்குங்க? ஜெபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா.